ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மகர ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போடுறோம். மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த 7 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் முக்கால்வாசி நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2025 நீங்கள் நல்லது நடக்க போகுது. இந்த 2025 அடி எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் இந்த 2025 வரை இந்த 9 மாதம் வரைக்குமே உங்களுக்கு முழுமையாக ஒரு நல்லதுமே நடந்திருக்காது, ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த 9 மாதங்களில் பெரிதாக சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு நல்லதுமே பார்த்திங்கன்னா மகராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்காது. ஏன்னா 7 சனிங்கிறது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியோட மார்ச் மாதத்தோடு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுமே கூட நாங்கள் இன்னும் 7 சனியிலே இருக்கிற மாதிரி இருக்குது சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 9 மாதங்கள் முடிஞ்சது விட்டுருங்க. இனி வரக்கூடிய 3 மாதங்களும் அடுத்து 2026 தொடங்கக்கூடிய முதல் 3 மாதங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இந்த முதல் 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கிர பயிற்சி பலன்களும் போன மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மகர ராசிக்கு கிடைக்க போகிறதுனால
இந்த ஏழரை சனி மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இதில் குறிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய வக்ர பயிற்சி தான். ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இதனுடைய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடந்த ஒரு 3 வருடமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி மூலமாக நிறைய இழப்புகள், கஷ்டங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்திருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களை பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார். கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான உங்கள் அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க அவங்களாம் உங்கள் கூடயே வேலைக்கு வந்திருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி மூலமாக பெரும்பாலும் சிக்கலையும் பிரச்சனையும் மட்டுமே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையுங்க. குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் மகராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. விரைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாக நிவர்த்தியாக இன்னொரு 6 மாதங்களுக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். வாழ்க்கை துணையை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக சொல்லிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்தை பற்றி நிறைய நபர்கள் யோசிக்காமல் இருக்கீங்க. இவங்களெல்லாம் நினச்சிட்டு ஓகேங்களா. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதலில் நிறைய இடையூறுகள், சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை, நிறைய காதல்களில் பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க.
ஆரம்பிப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது சிக்கலும் பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள், தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விற்று கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமாக இருக்குங்க. சுபகாரிய தடைகள் விலகும். யோக பலன்களில் அதிக அளவில் அனுபவிக்க போறீங்க. சுபகாரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வீடு தேடி வரும். திருமண தடை எல்லாமே நீங்கி திருமணம் நடைபெறாதோருக்கு திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் முயற்சியில் இருப்போருக்கு முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியான சூழல் பிறக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பனி போர் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் அமைப்பில் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு காதல் உறவு திருமணத்தில் நிறைவேறும். உத்தியோகம் தொழில ஏற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும். வீடு, உத்தியோகம், தொழில் உள்ளவற்றில் இடமாற்றம் நிகழும். சொந்த வீடு கனவு நனவாக வாய்ப்புள்ளதுங்க. நிலம், வீடு, வாகனங்கள், ஆடை ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து பொருட்களின் சேர்க்கை இருக்கும். புதிய முதலீடுகளில் இறங்குவீங்க. பலருக்கு முதலீடுகளில் லாபம் 2 மடங்காக அதிகரிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உத்தியோகம், குடும்பம், வெளியிடம் ஆகியவற்றில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீங்க. சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி உண்டாகும். வேற்று மொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் அடைவீங்க. திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை இந்த காலத்தில் நிறைவேற்றுவீங்க. புதிய தொழில் தொடங்குவது, தொழில் அபிவிருத்தி செய்வது போன்ற மாற்றங்கள் நிகழும். இறங்கிய அனைத்து காரியங்களிலுமே வெற்றிகள் குவியும். சளி, தொண்டை, பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிக எச்சரிக்கை வேண்டுங்க. ஏதாவது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ ஆலோசனை செய்வது நன்மையை உண்டாக்கும். எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் அதிகமாக கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்ட பழகும் போதும், பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்ட பழகிற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா இது நிறைய பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் 3ஆம் மனிதர் தலையீடு இல்லாமலும் பிறர் குடும்பத்தில் உங்கள் தலையீடு இல்லாமல் இருக்கிறதாங்க நல்லது. ஏன்னா 3ஆம் நபர்களுடைய தலையீடு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வேண்டாம், உங்கள் குடும்பமே 2ஆக உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் அடுத்த குடும்பத்தில் எந்த பிரச்சனைக்கும் போய் தலையிடாதீங்க. அமைதியாக இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் கிழமைகள் தோறும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சேரும். உங்களுக்கு இப்போ பண பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ செல்வம் சேர ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆயிருங்க. அதனால் தவறாமல் திங்கக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவரை வலுப்படுத்தினா மட்டும்தான், அவரை வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அவர் வலுவிழந்து இருந்தாருன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த சாமியை போய் கும்பிட்டாலும் எந்த பயனும் இல்லைங்க. அதனால் கட்டாயமாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. முடிஞ்சால் எள் கலந்த சாதம் காக்கைக்கு வைங்க.
ஓகேங்களா. உணவு தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்சதுன்னா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து உணவு தானம் வந்து நீங்கள் அன்றைக்கி பண்ணலாங்க. செருப்பு தானம் பண்ணலாம். அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு ஏதாச்சும் நன்கொடை மாதிரி கொடுக்கலாம். அவங்க வாழ்க்கையில் முன்னேற உதவி செய்யலாங்க. அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.